நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கச்சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கச்சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம் தும்புரு நாரத கான விலோலம் தும்புரு நாரத கான விலோலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கச்சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பெருமாளை சாஸ்திரக்காரர்கள் சொல்லும்போது கருணா வருணாலயம் ரிஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம் அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம்னு தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிறார். பெருமாளை ஒப்பிடும்போது குணத்தாலும் அவருடைய கருணையாலும் அவரை சாகரத்தோட ஒப்பிடுவது சாமியம். பொதுவாகவே நீங்க சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் கடலை போன்றவர், ஆழமும் நமக்கு தெரியாது அகலமும் தெரியாது. ஆனா கடல்னு சொல்றதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் உண்டு. கடல் பாருங்க, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தாச்சு, வீடை சுத்தி ஜலம், ஆனா குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லை. பார்த்தீங்களா, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர். காரணம் என்னன்னா, சமுத்திர ஜலத்தில் சமுத்திரஸ்ய ஜலம் லவணம், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் உப்பு கலந்திருக்கும். அதனால டீசலைனேஷன் பிளான்ட்ல அந்த உப்பை பிரிச்சு தானே நமக்கு சுத்தமான ஜலத்தை கொடுக்குறா. அப்படின்னா பெருமாளை கடலோடு ஒப்பிடும் போது கடல்ல ஒரு சின்ன தோஷம் உப்பு இருக்கா மாதிரி தெரியாது. ஏன்னா பெருமாள் கிட்ட தோஷம்னு ஒண்ணு பார்த்தால் அந்த தோஷத்துக்கு சுவாதந்திரியம்னு பேர். தான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை, அவனை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. கேள்வி கேட்டா என்ன, இப்போ யானை நன்னா நிகி 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 தேங்காய் நாரை பிடிச்சு நன்னா தேப்பான். யானை பாகன் அம்மா மண்டபத்துல நன்னா அது காவேரியில குளிச்சுட்டு பழப்பழான்னு வரும் யானை. கீழே இருக்கக்கூடிய குர்குரே பேக்கெட்டு, வில்ஸ் டப்பா எல்லாத்தையும் தலையில போட்டுக்கும். இப்ப யானையை பார்த்து, யானையே இப்போதுதான் நீ நீராடினாய், இப்ப ஏற்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தில் நீ இந்த வில்ஸ் பேக்கெட்டை எல்லாம் போட்டுக்கொள்ளலாமா யானையேன்னு கேட்டா அது பதில் சொல்ல போறது ஒரு அடி. பாரதியாருடைய நிலம் எனக்கு தெரியும். அதனால யானைகிட்டே போகக்கூடாது. காரணம் என்னன்னா, சாதாரண ஆணையையே கேள்வி கேட்க முடியல, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை கேள்வி கேட்க முடியுமா? சுவாதந்திரியம், உப்பு
கலந்திருக்கு. அப்படின்னா உப்பு இல்லாத ஜலத்தை இயற்கை நமக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் சூரியன் அழகான தன்னுடைய கிரணங்களால் சுத்தமான ஜலத்தை எல்லாம் உப்பை தவிர்த்து எடுத்து மேகத்தில் தக்க வைக்கிறான். அந்த மேகம்தான் விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் என்று நகர்ந்து கொண்டு மலையின் உச்சியில் போய் நின்று வருஷித்து சுத்தமான ஜலத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னா கடல் உப்பு ஓட கலந்திருக்கு, அது பெருமாள். உப்பு அற்று கலந்து நமக்கு வெறும் சுத்தமான ஜலத்தை கொடுக்கக்கூடிய மேகம்தான் ஆச்சாரியன். தேசிகன் சர்வோப்பியஜீவியமான மேகத்தால் இதை வருஷித்துங்கிறார். அப்ப அந்த ஜலம் கீழே வருது. அது வாட்டர் ஃபால்ஸ் வழியா வந்து ரிவர் வழியா வந்து வரணும். இப்ப எங்க ப்ராப்ளம் ஆகுது? இல்லை சார், மழை இப்படிதான் பெருமாள் கடல் பக்கத்துல இருக்கு, அங்கேருந்து மேகத்துல தக்க வச்சுடுறார், நமக்கு மழையை கொடுக்குறார். பின்ன ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம ஆத்து கிட்ட அந்த மழை நீர் போறதுக்கு ஒரு கால்வாய் வச்சிருக்கான் பாருங்க, அதுல நம்ம பேக்கெட் எல்லாம் போய் போட்டிருக்கோம். கரெக்டா? அப்போ அந்த மழை தண்ணி ஒழுங்கா ஃப்ளோ ஆகணும். நமக்கு வந்து உள்ள நன்னா ஒரு ஒரு முந்திரி பருப்பு பகோடா பண்ணி சாப்பிட்டே, அதாவது மழைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமோ, அப்படியே போட்டுல எல்லாம் வந்து நம்ம வெளியில போய் பயந்து கரண்ட் நின்று பால் பேக்கெட் வராம அப்படிலாம் இருக்கக்கூடாது. மழைன்னா நம்ம வந்து அழகா நம்ம ஒரு பகோடா பண்ணி சாப்பிட்டு இருக்கணும். வெளியில வாழ உலகினில் பெய்திடாய்னு ஆண்டாள். மழை எப்படி பெய்யணும்னா நம்மள ஹாப்பியா இருக்கணும், மழையும் ஹாப்பியா இருக்கணும். மழை ஐயோ ஏன் தான் வாத்துக்கு வந்தோமோ, வீட்டுக்குள்ள வந்துட்டோமோன்னு அந்த மழையும் நினைக்க கூடாது இல்லையா? இப்ப 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா நடுவில் இருக்கக்கூடிய துவாரத்தை கிளியர் பண்ணணும். லீலாவதியும் வரதப்ப நாயகரும் திருமலைக்கு சென்றது புத்திரபாகியம் வேண்டி. நான் இப்ப புத்திரபாகியம் வேண்டின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, நீங்கள்லாம் ஆஸ்திகாள் தலையாட்டின்னு கேட்டுருவேள். யாராவது ஒருத்தர் இதை பிடிச்சு கேட்பா, ஏன் புத்திரி என்று கேட்டு இருக்க கூடாதா? அப்போசிஷன் ஏதாவது பண்ண வேண்டாமா? ஞாபகம் வச்சுங்கோ, புத்ரி சப்தம் புத்திரத்துக்கு அடங்கி இருக்கும். புத்திரங்கிறது ஹியூமன் மாதிரி. மேன் கைண்ட் அப்படின்னா என்னோட விமன் கைண்டுன்னு இருக்கக்கூடாதான்னு கேட்கக்கூடாதா? மேன் கைண்டுன்னா இட் இன்க்ளூட்ஸ் த மேன் அண்ட் த விமன். புத்திரபாகியம்னா புத்திரியும் அதுக்குள்ள அடக்கம். புத்திரபாகியம் வேண்டி சென்றார்கள். ஆனா பூர்வ ஜன்மத்தில் பண்ண பாவங்களினால் புத்திரனோ புத்திரியோ பிறக்காமல் இருக்குமோங்கிற அந்த பயத்துல பெருமாள் கிட்ட கேட்டாளாம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் கர்மாக்களை போக்கிவிட மாட்டியா? எப்படி நம்ம அடுத்த மழைக்கு இனிமேலேருந்தே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்க போறோமோ, அந்த மாதிரி எங்களுடைய பாவத்தை நீ போக்க மாட்டியா பெருமாளே? நாங்க என்ன அப்படி பாவம் பண்ணிட்டோம்? நானேனும் மாடிதேனும் வெங்கட ரமணா அப்படின்னு கேட்கிறேன். ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ, ನೀನೇ ಎಲ್ಲ ಸಲಹಬೇಕು ಕೃಷ್ಣ, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ, ನೀನೇ ಎಲ್ಲ ಸಲಹಬೇಕು ಕೃಷ್ಣ, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ, ರಮಣ. ಮಾನಾಭಿಮಾನವು ನಿನಗೆ ಎನಗಿಲ್ಲ, ಮಾನಾಭಿಮಾನವು ನಿನಗೆ ಎನಗಿಲ್ಲ, ಮಾನಾಭಿಮಾನವು ನಿನಗೆ ಎನಗಿಲ್ಲ, ದೀನ ರಕ್ಷಕ ಸ್ವಾಮಿ, ದೀನ ರಕ್ಷಕ ಸ್ವಾಮಿ, ತಿರುಪತಿಯ ವೆಂಕಟರಮಣ, ದೀನ ರಕ್ಷಕ ಸ್ವಾಮಿ, ತಿರುಪತಿಯ ವೆಂಕಟರಮಣ, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ, ನೀನೇ ಎಲ್ಲ ಸಲಹಬೇಕು ಕೃಷ್ಣ, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು, ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ.
வெங்கடரமணா வீடுகள்ல பெரியவள்லாம் இங்க இருக்கள், உங்க பொண்ணோ மாட்டு பொண்ணோ கர்ப்பவதி ஆகும்போது இப்ப சொல்றோம் சஹஸ்ரநாமம் கேளு, ராமாயணம் கேளு, பாரதம் கேளு, ஸ்லோகங்கள் கேளு சொல்றோம். டேப் ரெக்கார்டர் இல்லாத காலத்தை என்ன பண்ணா இவ்வளவு கச்சேரியா நடந்துட்டு இருக்கும்? என்னன்னா அவாளுக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, வைதுஷ்ய பூர்த்தி இருக்கோ இல்லையோ, அந்த பெருமாளுடைய நாமாவோ ஸ்லோகங்களோ தாங்களே சொல்லிக்கொண்டு தளிக பண்ணுவா. There was no dedicated time. கார்த்தால் ஆரம்பிச்சு ஒரு தேங்காய் துருவறதோ இல்லாட்டா ஒரு சட்னி கரைக்கிறதோ அத்தனை சஹஸ்ரநாமமும் ஸ்ரீஸ்துதியும் சொல்லிட்டு தான் பண்ணுவா. அப்போ பகவன் நாமாங்கிறது அந்த நாளுக்கு மட்டும் இல்லை, பிற்காலத்துக்கும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற கணக்குல ஒரு டானிக் மாதிரியாருது. துவயாதிகரணத்துல தேசிகன் எடுக்கிறார், இப்போ வாழ்நாளில் ஒரு சரணாகதி பண்ணவன் சொல்லக்கூடிய துவயமகா மந்திரம் இவனுடைய ஆத்மா அர்ச்சிராதி மார்க்கத்துல போகும்போது போஷகமா இருக்கும். இப்போ இந்த நொரை மேல நொரையை வச்சுதானே இந்த வே புரோட்டீன் பண்றோம். அந்த வே புரோட்டீன்லாம் பண்ணா கையெல்லாம் இப்படி ரோட் மாதிரி இருக்கும், இங்க இப்படி இப்படி தாவலாம், இங்கெல்லாம் அங்கங்க அட்டமா வரும், 6 பேக் இருக்கும், 7 பேக் இருக்கும், எல்லாம் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க சார், நல்ல கல்லு மண்ணெல்லாம் தூக்குங்கோ, அப்புறம் உங்களுக்கு பிற்காலத்துல எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்டே போக வேண்டாம். அப்படின்னா வியாதியே வராதா? வேற வியாதி வரும். எண்டோக்ரைனாலஜிஸ்டே போக வேண்டாம், ஏதாவது ஒரு வியாதி வர வேண்டாமா? நமக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அதனால ஒரு நாமான்னு சொன்னால் அது அனுகிரகம் பண்ணும். இதே பட்டத்ரீள் நாராயணியம் அண்மையில நடந்தது. பட்டத்ரீள் அஜாமிளோபாக்கியானத்துல விசாரிக்கிறார் ஸ்ரீமன் நாராயணியத்துல, பெருமாளுடைய நாமாவை சொன்னா நல்லது நடக்குமா நடக்காதா? நல்லது நடக்கும். இப்போ உடனே ஒரு பர்டினன்ட் கொஸ்டினுக்கு அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்றார். நம்ம சொல்லக்கூடிய பல ஸ்லோகங்களுக்கும் நாமாக்களுக்கும் நமக்கு அர்த்தமே தெரியறது இல்லையே, இல்லையா? இப்போ விஸ்வம் அப்படின்னா ஏதோ தெரியுது, ஏதோ பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார் போல இருக்கு. விஷ்ணுன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காருன்னு தெரியுது. வஷட்காரஹா அப்படின்னு வருது, அது என்ன சார் வஷட்காரஹா? அப்பதான் ப்ராப்ளம் வந்துருது. இப்போ அந்த மாதிரி நிறைய பூத கிருத் பூத பிருத் பாவஹா பூத்தாத்மாலாம் வரும், நமக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா நம்ம கரெக்டா சொல்லிடுறோம் சஹஸ்ரநாமத்தை. உடனே நம்பாத்து குழந்தை எங்க ஜெனரேஷன்ல இருக்கவா கேட்பா, வாட் இஸ் திஸ், டு யூ நோ த மீனிங் ஆஃப் இட்? வித்வுட் நோயிங் த மீனிங் யூ ஆர் டெல்லிங் ஹவ் வில் இட் பெனிஃபிட். உடனே நமக்கு பதில் தெரியாது. நம்ம உடனே பாரு துரை என்னமா கேள்வி கேட்கிறாரு. பட்டத்ரீள் இதையே ப்ரீஎம்ப்ட் பண்ணி பதில் சொல்ற. யாரெல்லாம் கோவிடுக்கு வேக்சின் எடுத்துட்டேன்? எல்லாரும் எடுத்துட்டோம் சார், கோவிடுக்கு வேக்சின் எடுத்துட்டோம். சின்ன குழந்தையிலேருந்து அந்த குழந்தைகளுக்கும் ஒரு டோஸ் ஒன்று ஃப்ளூ வேக்சின் மாதிரி கொடுத்தா, பெரியவாளுக்கு முதல்ல பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டா. 2 டோஸ் வேற, அது வந்து துவயம் 2. இப்போ போடும்போது டாக்டர் நம்மளை கூட்டி, இதை பாருப்பா இதுல ஒரு சீரம் இருக்கு, இட் இஸ் an attenuated vaccine. I'll tell you the process in which we manufactured. It caters to delta gamma எல்லாம் ஒன்றும் சொல்லலை. வாப்பா கியூல நின்றுட்டு இருப்போம், வாப்பா சுருக்குன்னு குத்தி அமுச்சுருவார். அவர் என்ன குத்தினார்னு கூட தெரியாது. நம்ம ஏதோ பெருமாள் மேல நம்பிக்கை, அவர் மேல இருக்க நம்பிக்கையில இது வேக்சினாக இருக்கும்ங்கிற ஒரு அபிமானத்தை வெளில வந்துடுறோம். இப்ப நமக்கு அவர் அர்த்தாபதேசம் பண்ணல, இதுதான் வேக்சின்னு சொல்லல, நம்மளும் கேட்டுக்கல, நமக்கும் புரியல. அதுக்காக வேக்சின் ஆக்ட் ஆகாம இருக்குமோ? நமக்கு புரியறதோ புரியலையோ அது ஆக்ட் ஆகும். நான்தான் பட்டத்ரீள் அஜாமிளோபாக்கியானத்தை எடுக்கிறார். whether you know the meaning of that name or not, that nama will surely bless you. If you know the meaning, it becomes all the more enjoyable. ஓஹோ, நாராயண நாமத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது ஒரு தனி அழகு. ஆனா தெரிஞ்சுண்டா தான் இந்த நாமா வந்து நமக்கு உதவும்னு சொல்லிட்டா அப்ப நீ சாப்பிட்ற மெடிசனும் உதவாது. இப்ப மெட்ஃபார்மின் கொடுக்குறாரு டாக்டர், கிளிமிப்ரைட் காம்பினேஷனோட கொடுக்குறார். சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னா சீட்டாகிளிப்டின் கொடுக்குறார், பயோகிளிட்டசோன் கொடுக்குறார். இல்லை என்ன ஃபார்முலா, நமக்கு எவ்வளோ அமைன்ஸ் இருக்கு, எவ்வளோ எந்த இடத்துல பென்சீன்ல கனெக்ட் ஆயிருக்குலாம் நமக்கு தெரியறதோ? தெரியறது இல்லை. அவர் ஏதோ ராத்திரி சாப்பிடும்போது சாப்பிட்ருவோம், 2 மறந்து போய் சில சமயங்களில் 2 சாப்பிட்ருவோம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், கவலைப்படாத இருப்பேன் நீ ஒன்றும் ஆகாது அப்படின்ற. அந்த மாதிரி தான் நாராயண நாமா.
அதனால தான் இந்த பெண்மணி லீலாவதி கர்ப்பம் தரித்தாள். பெருமாள் அனுகிரகத்தால, ஆச்சாரிய அனுகிரகத்தால கர்ப்பம் தரித்தாள். நாராயண நாமாவையே ஸ்மரிச்சுட்டு இருந்தாளாம். தாசர்வாள் எடுக்கிறார், நாராயண நாமத ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ಸ್ಮರಣೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸ್ಮರಣೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஞாபகம்னு சொல்றார், வாயால கூட சொல்ல வேண்டாமா. சைவத்துல ஒரு விஷயம் சொல்லுவா, அருணாச்சலநாதம் ஸ்மராமி. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவனை நினைச்சா போறோம். அருணாச்சலநாதம் ஸ்மராமி. ஸ்மராமி அப்படின்னா வாயால சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்ல முடியாமல் போய் நினைச்சா கூட போறோம். நாராயணா நின்ன நாமத ஸ்மரணே அப்படின்னு எடுக்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் இந்த கீர்த்தனையில் எடுக்கிறார். சுப்பிரசித்தமான கீர்த்தனை. இதுல சொல்றார், எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் உதவுவது நாராயண நாமம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில அவ்வளவு அழகா சாதிக்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயண நாமத்தை ஸ்மரித்தாளாம், நினைத்தாளாம், உள்ளே ஊறினாளாம். இங்கிலீஷ்ல 2-3 அழகான வார்த்தையெல்லாம் உண்டு. இந்த ரியலைஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இங்கிலீஷ்ல ஒரு 4-5 வார்த்தை உருப்படியா இருக்கு. ரியலைஸ், அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன சொல்லுங்க? உணர்வது. ரியலைஸ். இன்டர்னலைஸ். அந்த நாமாவை உண்ணினாளாம். கம்பருடைய வார்த்தை உண்ணினாள். உண்ணினாள்னா அதை நினைச்சு பார்த்தா. இந்த லீலாவதியும் அப்படியே நாராயண நாமத்தை உண்ணினாள், நினைத்தாள், வியாபித்தாள், சுவைத்தாள். அதை ரசிப்பு. நாராயண நாராயண நில்ன நாமத ஸ்மரணய நாராயண நில்ன நாமத ஸ்மரணய ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ ನಿರ್ಣನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ. ಸಂದದ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಸಂದದ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಅಂತರಂಗದ ಒಳಗಿರಿಸಿ ಸಂದದ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಅಂತರಂಗದ ಒಳಗಿರಿಸಿ ಎಂದೋ ಪುರಾಣ ವಿಠಲ ರಾಯಣ ನಾರಾಯಣ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ.